குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் கைனடிக்ஸில் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசன் யூனிட் 7ல் வந்து பார்த்தோன்னா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன், ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்ஸ். அப்படின்னு என்னென்னா, அதாவது ரேட் வந்து ரேட்னா வினை சேஞ்ச் ஆகக்கூடியது, ஓகேவா? ரேட்டு சேஞ்ச் ஆகிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ஓகேவா? ரேட் சேஞ்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட்டு அதை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஸோ அப்போ ஒரு ரேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் அந்த நேரத்தில் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கோ, ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டு சேஞ்ச் ஆகும், அந்த ரியாக்ஷனோட ரேட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வரைய ஜென்ரல் ரியாக்ஷன் ஏஎஸ்ஏ ப்ராடக்ட் ஏஎஸ்ஏ ரியாக்டன் டு கிவ்ஸ் த ப்ராடக்ட் ரேட்டில் எழுதணும்னா எப்படி இருக்கும்? ரேட் இஸ் ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ. ஸோ அங்கே இருக்கும், இங்கே கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், எபோவ் த ரியாக்ஷன் இஸ் எ டிஃப்ரென்ஷியல். ஸோ மேலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன் ஈக்குவேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இட் கிவ்ஸ் த ரேட் ஆஃப் அட் எனி இன்ஸ்டன்ட், எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரேட் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த ஒரு நேரத்துலையுமே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம ரேட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு எபோவ் எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் கொடுக்கறதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் த ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஎஸ்ஏ ஈஸ்ட் அப் டு ரியாக்ஷன், ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான அதாவது ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிக்கும் அப்படிங்கிறது கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. அதே மாதிரி வாட் வில் பி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆஃப்டர் டைம் ஆஃப் டி டைமுக்கு அப்புறம் அந்த ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும், டைமுக்கு அப்புறம் இந்த ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லை. இதில் அந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, இது ஒரு கொஸ்டின். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதிலிருந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது, ஓகேவா? ஸோ தி ஆன்சர் சச் இஸ் த கொஸ்டின்ஸ் வி நீட் த இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் எபோவ் த ரேட் லா தி கண்டைன் த டைம் இஸ் ஏ வேரியபிள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். டைமை வேரியபிளை வச்சு ஒரு இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா? அதாவது என்னன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா a reaction whose rate depends on the reactant concentration raised to the first power is called first order reaction, ஓகேங்களா? அதாவது ரேட் இஸ் டிஃபென்ஸ் ஆன் ரேட் எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆர் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ரைஸ் டு த ஃபஸ்ட் பவர், ஓகேவா? ஸோ அந்த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பவரை மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பாருங்கள். ரியாக்டன்ட் ஏ புட் இஸ் த ப்ராடக்ட் ரேட்டில் எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் எக்ஸ்போசல் பவர்ஸ் ஆஃப் 1, ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
K அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். Kங்கிறது ஃபஸ்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ரேட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இதை டேட்டுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ண டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன். ஓகேவா. அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டி ஆஃப் மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா கே இன்ட்டு ஏ ஆஃப் 1. ஓகேவா. அப்போ இந்த 1 இருக்குது பாருங்கள், தட் இஸ் எ ஃபஸ்ட் பவர் கான்சன்ட்ரேஷன். இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 தான் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எ ஃபஸ்ட் பவர் கான்சன்ட்ரேஷன். அந்த ரியாக்ஷனோட ரேட்டு அந்த ரியாக்டரோட ஃபஸ்ட்டு பவரை மட்டுமே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரியாக்டரோட ஃபஸ்ட்டு பவரை மட்டுமே டிஃபைன் பண்ணி இருந்துச்சோம்னா அந்த ஒரு ரியாக்ஷனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷனோட ஃபஸ்ட்டு பவரை மட்டுமே டிஃபைன் பண்ணிச்சோம்னா அந்த ரியாக்ஷன் வந்துன்னா ஃபஸ்ட் ஆர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆர் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஆஃப் அதை கான்ஸ்டன்ட் டைமுக்கு தகுந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னா இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் போயிடுது, இந்த டிடி இங்கே வந்துடுது, டிடி இங்கே வந்து அப்போ வரப்போ நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த டிடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஓகே சரி. இப்போ இந்த இன்டிகிரேட் எப்போது ஈக்குவேஷன் பிட்வீன் த லிமிட்ஸ். ஓகேவா. டைம் லிமிட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஒவ்வொரு இன்டிகிரேஷனுக்கு டைம் லிமிட்ஸ் இருக்கும். டைம் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது இருந்தால் டி 0லேருந்து 0 அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு டி. ஓகேங்களா. T1 டி ஆர் டிங்கிற டைமுக்கு. ஓகேவா. டைம் டி வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து 0லேருந்து டைம் டி வரைக்கும் இந்த லிமிட்டு. அந்த லிமிட்டுங்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் வேரிஸ் ஃபார் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன ஆகுனா டைமு T0ங்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் A0 அப்படின்னு வந்துடும். டைமு கான்சன்ட்ரேஷன் A0 அப்படின்னு. அதே டைம் இஸ் ஈக்குவல் டி அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும்னா ஏ அதோடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேவா. சரி. அப்போ அதுக்கு நம்ம என்ன ஆகுதுன்னா ஓகேங்களா. ஸோ இன்டிகிரேஷன் எடுக்கிறோம். அந்த இன்டிகிரேஷன் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்டிகிரேஷன் ஆஃப் A0 மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு கேஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் டி டு 0 லிமிட்ஸ் டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம இன்டிகிரேஷன் எடுத்தோம்னா என்ன ஆகிடும்னா இங்கே பாருங்கள், இங்கே கான்சன்ட்ரேஷன் ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ மேலே இருக்குது, மைனஸ் இருக்கு இல்லையா. இப்போ 1/, இங்கே எடுத்தோன்னா என்ன வரும்னா 1/, நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஏன்னு வரும். 1 வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரப்போ லான் மைனஸு, அதை வந்து என்னாங்கன்னா மைனஸ் வரதுனால லான். ஓகேங்களா. இது நீங்கள் டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன் இன்டிகிரேஷன் கால்குலேஷன் மேக்ஸ் இது படிச்சிங்கன்னா அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஓகே. அது எடுத்தோம்னா லேன் ஏ லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A0 கொடுத்துருக்காங்க. அதே இஸ் ஈக்குவல் டு கே டி லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா T0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ சப்ஸ்ட் பண்ணால் ஏ, இங்கே மைனஸு காமன் மைனஸ் இது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா மைனஸு. இப்போ மைனஸ் லேன் A0 இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ அப்ளை பண்ணால் T மைனஸ் 0. ஓகேவா. இப்போ T0 வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா KT மட்டும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது சிம்பிளி பண்ணால் இது மைனஸு, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் இதை வந்து பின்னாடியும் வச்சுக்கலாம். ஓகேவா. இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை முன்னாடி மைனஸை பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும், மைனஸாக வரும். இப்போ மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா லேனில் வந்து பார்த்தோன்னா மைனஸ் வந்து டிவைட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதே நம்ம ப்ளஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டிவைடில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு கேடி. திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஏ நேச்சுரல் logarithm. ஓகேவா. திஸ் ஈக்குவேஷன் இஸ் இன் த நேச்சுரல் logarithm. தி கன்வெர்ட் இன் த யூஸ்வல் logarithm வித் பேஸ் 10. நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். பேஸ் 10 கன்வெர்ட் பண்ணால் இஸ் மல்டிப்ளை பை த 2.303 மல்டிப்ளை பண்ணால் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அதாவது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய லாகரிதமாக மாறிக்கும். மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகணும்னா 2.303 லாகாக மாறிக்கும். A0 டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு கேடி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இப்போ
ஸோ இந்த மாதிரி இருக்குது. காமனாக இருக்கக்கூடிய கே வந்து பார்த்தா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் கே இருக்கு இல்லையா, இந்த கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு கே தான் வேணும். ரேட் கான்ஸ்டன்ட் தான் நமக்கு வேணும். ஓகேவா? ரேட் கான்ஸ்டன்ட் தான் வேணும். அப்போ கே அங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற டீயை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். டீயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ எடுத்துகிட்டு வந்தால் அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கே வச்சுட்டு டீ வரப்போ 2.303 by t log a0 by a. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் 2 கேன் பி ரிட்டன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி வரும்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்தா y = mx + c. தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி மாத்தினா நமக்கு என்ன வரும்னா ln a0 minus ln a is equal to kt. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறப்ப ln இங்கே வந்துடும், ln a0 அந்த பக்கம் போயிடும் மைனஸ் kt. ஸோ இது பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுனா இதை சேர்க்க பாருங்கள் y is equal to mx, அதாவது c + mx போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கிறப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, இஃப் வி ஃபாலோ த ரியாக்ஷன் மெஷரிங் த கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அட் ரெகுலர் டைம் as interval of t, ரெகுலர் டைம் இன்டர்வல் t. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷரிங் கான்ஸ்டன்ட்ஸாக ரியாக்டரோட கான்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். எப்படின்னா டைமிங் ரெகுலர் டைம் இன்டர்வலில். ஓகேங்களா? டைம் கேப்பில் வந்து பார்த்தா மெஷர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ln ஏக்கும் அகேன்ஸ்ட் டீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ராப் பண்ணுறாங்க. ஓகேவா? ln ஏக்கும் டீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ராப் பண்ணுறாங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அதே மாதிரி ஸ்லோப் எப்படி கிடைக்குதுன்னா நெகட்டிவ் ஸ்லோப்பாக கிடைக்குது. ஓகேவா? இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லோப்லேருந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதாவது ln ஏக்கும் ஓகேங்களா ln ஏக்கும் டி டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் ட்ராப் பண்ணுறாங்க. நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கிது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் சேஞ்சிங் ஆகிட்டே இருக்குது. சேஞ்ச் ஆக நமக்கு என்னன்னா டைமு இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிறப்ப கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கும். வர என்ன அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? அப்படியே டைம் கான்ஸ்டன்ட் குறைய டைம் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணால் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைனை ட்ரா பண்ணால் இன்டர்செப்ட் கிடைக்கும். அப்போ இன்டர்செப்ட்டு இதை என்னன்னா ln a0 இன்டர்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ln a0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லோப். இந்த ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கே கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில் dy by dx இந்த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல்னா இதை சி. அந்த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கே டிவைடட் பை 2.303. ஓகேவா? இதுக்கு ஈக்குவல். நம்ம ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதிலேருந்து கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எதாக சொல்கிறாங்க ஸ்லோப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனு நெகட்டிவ் ஸ்லோப்பு. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் நெகட்டிவ் ஸ்லோப்பு. இதுக்கு நம்ம ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேவோட வேல்யூ இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டீகம்போஸ் ஆஃப் டைநைட்ரஜன் ஃபென்டாக்சைட்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ப்பா. 3 மார்க் 2 மார்க் இதில் ஒன்று கேட்பாங்க. ரேட் லா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டிகிரேட்டட் ரேட் லா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 3 மார்க் கொஸ்டின். அதோட எக்ஸாம்பிள்ஸ் 2 மார்க். ஓகேவா? பாருங்கள் டீகம்போசன் ஆஃப் டைநைட்ரஜன் ஃபென்டாக்சைடு. ஓகேவா? ஃபென்டாக்சைடு பண்ணுறப்ப நமக்கு நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்தது டீகம்போசன் ஆஃப் சல்ஃபோரைல் குளோரைடு. ஓகேவா? நமக்கு டீகம்போஸ் பண்ணால் சல்ஃபர் டை ஆக்சைடு குளோரைடு கிடைக்கிது. அடுத்து டீகம்போசன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு அக்வஸ் சொல்யூஷன். நம்ம இது நமக்கு என்ன கிடைக்குது? டீகம்போஸ் பண்ணால் வாட்டரும் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது ஐசோமெரிசிசம் சைக்ளோ ப்ரோபேன் டு ப்ரோபேன்.
சைக்ளோப்ரோபேன் டு ப்ரோபேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா ஒன்று இதில் ரொம்ப சிம்பிளாக தான். என்ன அப்படின்னா ஒரு ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு சூடோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் ஆர்டர் கீழே சூடோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸை கன்வெர்ட்டட் இன் த சிம்பிள் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். Higher order reactions are converted into the simple order reactions by taking the excess of concentration of any one of the reactant. By taking the excess of the concentration of any one of the reactant concentration. Any one of the reactant concentration, then this follows is called pseudo order of reaction. Pseudo order of reaction. ஓகேங்களா? அதாவது ஹையர் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆர்டர் ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ரியாக்டன் இருக்கும். எனி ஒன் ஆஃப் த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனை லார்ஜ் எக்ஸஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸஸாக எடுக்கிறப்ப அது ஃபாலோ பண்ணக்கூடிய ரியாக்ஷன் என்ன ஆகுனா அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். போலி வினைகள் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் போலி வினைகள் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இங்கே சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா ஓகேங்களா, இங்கே நம்ம தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். அது இல்லைன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எனி ஒன் ஆஃப் த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன் பேர் வந்து பார்த்தோன்னா சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், கைனடிக் ஸ்டடி தான் ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் டிஃபிகல்ட். இப்போ ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம அதனால் கைனடிக் ஸ்டடீஸ் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால் காம்ப்ளெக்ஸ் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. In the study of the second order reaction, involve the two different reactants. The simultaneous measurement of change in the concentration of both reactants are very difficult. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். அந்த டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் ரெண்டையுமே ஒரே டைம் மெஷர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஒரே டைமில் ரெண்டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மெஷர்மெண்ட்டை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா டு த ஓவர் கம் த டிஃப்ரெண்ட் செட்ஸ், அதாவது டிஃபிகல்ட்டிஸ். ஓகேவா? அதாவது இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸு கேன் பி ஆல்டர் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ஆல்டர் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க? பை டேக்கிங் த ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் large excess. So such reactions is called pseudo order of reactions. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள்ஸு அதாவது ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் டு ஃபார்ம் த ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இன் பிரசன்ஸ் ஆஃப் dilute acids or mineral acids as a catalyst. ஓகேங்களா? இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் பார்த்துருக்காங்க. ரேட்டு K is equal to acetic acid and ester and water molecules. ஓகேவா? இங்கே இந்த ரியாக்ஷன்ஸ் கேரிட் அவுட் த லார்ஜ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து பார்த்தோன்னா அதிகமாக எடுத்துக்குவோம். அதனால் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அதிகமாக எடுத்துக்கிறதுனால. ஓகேவா? வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்த்தோன்னா 1 லிட்டர் சிசி, ஓகேவா, 1 லிட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 56.55 மாலிகுல்ஸ் இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் மாலிகுல்ஸில் 1 லிட்டர் வாட்டரில் வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 56.55 இருக்கும். இதே இங்கே எஸ்டரோட கான்சன்ட்ரேஷன் ஒரு மோல் தான் இருக்கும். இப்போ ஒரு மோல் எஸ்டர் எத்தனை மோல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுதோ அதே ஈக்குவல் மோல் தான் என்ன ஆகுனா வாட்டரும் இன்வால்வ் ஆகும். எஸ்டர் 1 மோல் இன்வால்வ் ஆகிறப்ப
வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா 1 மோல் தான் இன்வால்வ் ஆகும். அப்போ 1 மோல் போயிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 56.55ல் 1 மோல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 55. ஓகேங்களா 55 அப்படியே இருக்கும். அதாவது ஒரு ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் அட்லீஸ்ட் மினிமம் பாதிக்கா டீகம்போஸ் ஆகிட்டு ப்ராடக்டாக மாறணும். அப்போ தான் அதோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தா அதோடைய கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும். ஆனால் இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்தோன்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே தான் வாட்டர் த மாலிகுல்ஸு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் அப்படியே தான் இருக்கும். அதனால் ஆல்மோஸ்ட் நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்கணும். இது நம்ம ரியாக்ஷன் ரேட்டுக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதான் வந்து பார்த்தோன்னா டெஃபினேட் concentration of H2O is K dash is equal to K dash. This therefore the above the reaction என்னன்னா ரியாக்ஷன் மாற்றி எழுதுகிறோம், ரேட்டு மாற்றி எழுதுகிறோம். இப்போ K dash is equal to methyl acetate. It is follows the first order kinetics. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் டிஃபைன் பண்ணி கான்சன்ட்ரேஷன் ஃபார் ஒன்று மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. அதனால இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் கால்டு சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்கு கேட்கலாம், அதேமாதிரி 3 மார்க்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா அதாவது a reaction in which the rate is independent of the concentration of the reactant over the wide range of the concentration is called zero order reaction. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? அதாவது ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணாமல் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிஃபைன் பண்ணி இல்லை, அது இண்டிபெண்ட்டாக இருக்குது, இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விச் கன்சிடர் த ஃபாலோவிங் கைப்பத்திகள் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கைப்பத்திகள் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேவா? கைப்பத்திகள் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதனோட ரேட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெரிவ் பண்ணுறோம். இன்டிகிரேட்டட் ரேட் லா அண்டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் ஏ ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட். இதுக்கு ரேட் லா எழுதுகிறோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் ஜீரோ. ஓகேவா? ரேட்டு இப்போ ஏ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, அதனால தான் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஜீரோனால அதை டிஃபைன் பண்ணி இல்லை. ஓகேவா? அப்போ ஜீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் A40 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 சொல்லிடுறாங்க. 1 இப்போ என்ன பண்ணுறேன்னா 1ங்கிறப்ப இது என்ன இங்கே இருக்க டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடும் டிடி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் above the equation so between the limits of A0 at the time is equal at the ஜீரோ டைமில் அதோட கான்சன்ட்ரேஷன் A0, அதே டைம் டீங்கிறப்ப அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா ஏ, அதோட கான்சன்ட்ரேஷன் ஏ. இப்போ லிமிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? லிமிட்டிங் அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட லிமிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இன்டெகிரேஷன் எடுக்கிறோம். A0 லிமிட்ஸு. ஓகேங்களா? இங்கே T0. ஓகேவா? T0 அப்படின்னு சொல்லுவோம். T0 அப்படின்னு சொல்ல லிமிட்ஸு அப்ளை பண்ணாங்க. இங்கே T0 அப்படின்ட்டு சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A0 மைனஸ் ஏ கிடைக்கும். இங்கே A0 மைனஸ் ஏ. ஆக்சுவலி நேச்சுரல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் கிடைக்கும். A0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் A0 இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? இப்போ ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு தேவை கே தான் வேணும். ஓகேவா? அப்போ கே வச்சு டி எங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அது ஈக்குவேஷன் செகண்ட் இஸ் ஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஒய் இசட் எம்எக்ஸ் ப்ளஸ் சிக்கு இது பண்ணுறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி ப்ளஸ் ஏ நாட்டு. ஓகேவா? இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஏ. இங்கே ஏ நாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சி. ஓகேவா? மைனஸ் கேடிங்கிறது எம்எக்ஸ், மைனஸ் கேடிங்கிறது எம்எக்ஸ். ஓகேவா? இப்போ ஏக்கும் ஓகேங்களா நம்ம இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு நம்ம என்ன பண்ணோம், கிராஃப் ட்ராப் பண்ணுறோம். ஓகேவா? டைம், டீனா டைம். ஓகேவா? பிளாட் ஆஃப் ஏ வெர்சஸ் டைம் ரெண்டுமே கிராஃப் ட்ராப் பண்ணுறப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் இஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏ நாட்டுக்கு இருக்கும். ஒய்ங்கிறது இன்டர்செப்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏ நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதை இப்போ கிராஃப் இப்படி கிடைக்கும். கிராஃபு ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அது நெகட்டிவ் ஸ்லோப்னால் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கும், டைம் ஆக ஏன்னா கான்ஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வருது, அதனால தான் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. இது ரியாக்டர் கான்ஸ்டன்ஸு. இதுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்து இப்படி ஸ்லோப் எடுக்கலாம். ஓகேவா? அது டிஒய் டிவைடட் பை டிஎக்ஸு. இது ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கேக்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸு கேக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா லைனை ட்ராப் பண்ணால் இங்கே கட் ஆகும். இதை வந்து பார்த்தோன்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்செப்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்டர்செப்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏ நாட்டுக்கு இன்டர்செப்ட் ஈக்குவலாக இருக்கும். நம்ம கிடைக்கிற ஸ்லோப்பும் மைனஸ் கேக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ரேட்டில் இன்டீரியர் ரேட்டில் ஆஃப் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இன்டீரியர் ரேட்டில் ஆஃப் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அதாவது அதை மெயின் அப்படின்னு பார்த்தா இதுதான் அதோட ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் ஈக்குவேஷன். ரேட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த H2 அண்ட் I2. போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ஹச்னின்னு போட்டால் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் அர்த்தம். ஹச்னின்னு போட்டால் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? அடுத்து டீகம்போசன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த பிளாட்டினம் சர்ஃபேஸ். ஓகேவா? நமக்கு நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயோடினேஷன் ஆஃப் அசிட்டேன் அண்ட் ஆசிட் மீடியம். அயோடினேஷன் ஆஃப் அசிட்டேன் ஆசிட் மீடியம் இஸ் ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். ஜீரோ ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடின். ஓகேவா? இது ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஆர்டரை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இதான் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஜென்ரல் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த nth ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்வ் த ஒன் ரியாக்டர். ஒரே ஒரு ரியாக்டர் மட்டுமே இன்வால்வ் ஆகிறப்ப அதோட ஜென்ரல் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அதோட ஜென்ரல் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா இதுதான். ஒரே ரியாக்டண்ட் ஏ மட்டுமே இன்வால்வ் ஆகிறப்ப அது அதனோட ஜென்ரல் ரேட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? இது அதனோட ஜென்ரல் ரேட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதை ஒரே ஒன்று மட்டுமே எஸ் ஏ ஒன் ரியாக்டன் கொடுத்துட்டு பார்ப்பாங்க. அதாவது ஒன் ரியாக்டன் மட்டுமே இருக்கப்போ அதனுடைய ஜென்ரல் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னங்கிறப்ப ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணணும். ஆர்டர் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஆர்டர் என்ன ஒன்று சப்ஸ்டிட் பண்ணணும், 2 ஆர்டர் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் இது சூட்டபிள் ரியாக்ஷன் கிடையாது. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் என்னென்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இது சூட்டபிள் ஆகாது. இன் கேஸ் ஆஃப் n is 1 is integrated above the equation written a0 and a at time t0. ஓகேவா? ரெஸ்பெக்ட்லி கிவ்ஸ். ஓகேவா? அப்போ இது அதை மட்டுமே டிஃபைன் பண்ணியிருக்காது, மீதி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். இங்கே நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். ஆஃப் லைஃப் பீரியட்னா ஒன்றுமே இல்லை. அதாவது தி ஆஃப் லைஃப் ஆஃப் ஏ ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்டு எஸ் தி டைம் required for the reactant concentration to each one of the half of the initial value. For the first order reactions, the half-life period is a constant. It is a does not dependent on the initial concentration. ஓகேவா? என்னன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வச்சுருக்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பாதியை குறையிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆஃப் லைஃப் பீரியட். ஓகேவா? இஸ்
reduce the initial constants of the time required for the reduce the constants of reactant of the initial value is called half-life period. The first order reaction half-life period வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது. டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஓகேங்களா. இது நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 3 விதமான கொஸ்டின், ஆனால் ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரியுது half-life period, ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the relationship between the half-life period and first order reactions, the relationship between the half-life period of a reaction and first order reactions ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா so that half-life period of first order reactions independent of the initial concentration so that ஓகேவா. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட half-life period அதை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஓகேவா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதான் 3 கொஸ்டின். ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான், கொஸ்டின் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒன்று தான். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் ப்ரூஃப், அதாவது நம்ம டெரிவ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் half-life period டெரிவ் பண்ணுறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா half-life periodனால டி ஆஃப் எடுத்துக்கணும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏ நாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனு, இங்கே ரியாக்ட் ஆகிறது வந்து பாதியாக தான் ரியாக்ட் ஆகுது. அப்போ அதனால் ஏ = A0/2ன்னு எடுத்துக்கிறாங்க, பாதியா. ஓகேவா, அப்போ இதை ஏக்கு பதிலாக A0/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஓகேங்களா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த A0 கேன்சல் ஆகிடும். இந்த இங்கே இருக்க 2 மேலே போயிடும். மேலே போகிறப்ப log 2 ஓகேங்களா, நமக்கு 2.303/T into log 2 நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஓகேவா. இப்போ log 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3010 ஓகேங்களா. இப்போ 3 அதை நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம். 2.303 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா அது 0.6932/T நமக்கு தேவை டைம் தான் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கக்கூடிய டைமை ஓகேவா என்ன பண்ணுறோம்னா இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். கேஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும், ஏன்னா ரெக்யூர்டு டைம். அதனால் T நம்ம என்ன பண்ணுறோம் T = 0.693 ஓகேங்களா. T = 0.6932/K. That is a half-life period of first order reaction. இங்கே பாருங்கள் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிஃபெண்ட் பண்ணுறது ஏ, அதாவது நம்ம ஏ தான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டேர்ம்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 4 கொஸ்டின்ஸ் ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா half-life period for zero order reactions ஓகேங்களா. half-life period for zero order reactions ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன், ஜீரோ ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இது. ஓகேவா, இப்போ டி அப்போ மாத்திரம் A0/2 மாத்திரம். அப்படி மாத்திரப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே A0/2 இங்கே இருக்கிற 2 என்னன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே 2A0 - A0 இருக்கும் /2 2 கீழே வந்துடும். இங்கே என்ன அப்படின்னா 2A0 இங்கே எப்படி இருக்குன்னா 2A0 - A0. இப்போ 2A0 ஒரு A0 பேச ஒரே ஒரு A0 இருக்குது, அதாவது A0/2T ஓகேவா. அப்போ இங்கே பாருங்கள் நமக்கு தேவை T தான் வேணும். அதனால் அந்த T அதை வெளியே எடுத்து வந்துடும், உள்ள K கொண்டு வந்துடும் 2K ஓகேவா. இப்போ இது பார்த்தீங்கன்னா மேலே A0 இருக்குது. A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஜீரோ ரியாக்ஷனோட half-life period வந்து பார்த்தோன்னா எஸ்ஏ கான்சன்ட்ரேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணியிருக்கும். ஓகேவா, இதான் வந்து கீழே கொடுத்துருப்பான். ஹென்ஸ் த கான்ட்ராஸ்ட் ஆஃப் த half-life period ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வேறுபட்டிருக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட half-life period இது என்னென்னா வேறுபட்டிருக்கு. எப்படின்னா half-life period of zero order reactions is a directly proportional to initial constants of the reactant.
ரியாக்டன் ஓகேவா. அதாவது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ஆஃப் லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் கான்செப்ட் ரியாக்டரோட இன்சியல் கான்செப்ட் டிஃபைன் பண்ணி இருக்குது ஓகேங்களா. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. இதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்சியல் கான்சன்ட்ரேஷன் ஓகேவா. அடுத்து பாருங்கள், எந்த ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி அதோட ஆஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்கிறது ஒரு ஜென்ரலான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதான் எந்த ஒரு ஆஃப் லைஃப் பீரியடாக இருந்தாலும் அதனுடைய என்னதுன்னா ஜென்ரல் ஆஃப் லைஃப் பீரியட் ஈக்குவேஷன். ஆனால் ஏ ஓகேங்களா ஈக்குவல் n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி சொல்ல முடியாது. அதான் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதுக்கு மட்டும் இந்த இது சூட்டபிள் ஆகாது. சரி, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மட்டும் இந்த ஃபார்முலா நாட் கேப்பபிள் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours வந்து பார்த்தீங்கன்னா 90% கம்ப்ளீட் ஆகுது. கால்குலேட் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த 80% ஆஃப் த கம்ப்ளீட்டேஷன் ஓகேவா. லாக் 10க்கு வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்க, லாக் 5க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு ஓகேவா. ஏ நட்டு இன்சியல் கான்சன்ட்ரேஷன் 100 மோலார் ஓகேவா. T 90% அப்படிங்கிறப்ப என்னன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டடாக ரிமைனிங் ரியாக்டட் எவ்வளோ இருக்கணும்னா 10 தான் இருக்கும். ஏன்னா இன்சியல் இது எம்ங்கிறது ஏங்கிறது ரிமைனிங் ஓகேவா. அப்போ T 90% 8 hours வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 8 hours ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ T 90% கம்ப்ளீட் ஆகிறது 8 hours தேவைப்படுது. அதே T 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணுறோம். A is equal to 20 மோலார். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன வருதுன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா 20, இப்போ 20னா இப்போ என்னென்னா இது லாக் 5 ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா தி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K இஸ் இது கிவன் டேட்டா. இப்போ வந்து பார்த்தோன்னா ஸோ இது இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா நம்ம 90% கம்ப்ளீட் ஆகுது இல்லையா. இது 80%க்கு எவ்வளோ டைம்னு கேட்குறது 80%க்கு எவ்வளோ அப்படி கேட்டிருக்கிறது ஓகேவா. இதில் நிற்கிது இது 90%க்கு அவன் சொல்லி கொடுத்துருப்பான் எவ்வளோ 8 hours அப்படின்ட்டு ஓகேவா. இது சிம்பிளி பண்ணுறப்ப 10 ஓகேவா. இப்போ 8 hours தேவைப்படுதுன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கேவோட வேல்யூ வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. இங்கே கேவோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த கேவோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இல்லைங்களா. சப்ஸ்டிட் K ஈக்குவேஷன் தி வேல்யூஸு தி 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5.59 hours தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5.59 hours தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்னா கூப்பிடுங்க, கால் ஓகேங்களா. டவுட்னா கூப்பிடுங்க. அதே இதில் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் 6 வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th எக்ஸாம்பிள்ஸ் இஸ் வெரி மோஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் சரியா. வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது பழைய பேட்டர்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பழைய இதுக்கு முன்னாடி இருக்க புக் பேட்டர்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா so that the case of first order reaction the time required for the 99.9% completion is nearly 10 times of the time required for the of completion of the reaction ஓகேவா. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதாவது ஒரு ரியாக்ஷனில் ஓகேவா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் 99 ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் 99.9% ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதாவது 10 times of T of completion reaction அப்படின்னா 99.9% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டீஆப்பை விட 10 டீஆப் மடங்கு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்குது ஓகேவா. 99.90% கம்ப்ளீட் ஆகிறது ஒரு டீஆப்புக்கு தேவைப்படக்கூடிய டைம் அதாவது ஃபஸ்ட் லைஃப் ஓகேவா. ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் பீரியடுக்கு தேவைப்படக்கூடிய டைமை போல் 10 மடங்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. பாருங்கள் A is equal to A naught is equal to 100 ஓகேவா. T is equal to 99.9%. அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 199.9% 0.1 இங்கே நம்ம 0.1 இருக்கா. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 0.1 நம்ம மெஷர் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறோம் இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000 கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ண 1 ஓகேவா. இப்போ 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் 1000 வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறோம்னா லாக் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். லாக் 10 for 3ன்னு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 3 முன்னாடி வந்துடும் ஓகேவா. 3 ஓகேவா. 3 வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். அதாவது இப்படி
ஓகேவா. அதாவது லாக் 1000 இஸ் ஈக்குவல் டு லாகு 10 இங்கே பேஸ் 10 இது 10/3 இப்படி எழுதலாம். இப்போ என்ன ஆகுனா இந்த 3 முன்னாடி வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 3 லாகு 10 பேஸ் 10. இப்போ லாகு 10 பேஸ் 10 என்ன வேல்யூ 1, லாக் 10 பேஸ் 10 வேல்யூ 1. அப்போ 3 × 1 அப்போ இஸ் ஈக்குவல் டு 3 இஸ் ஈக்குவல் டு 3. இதான் வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா 3. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3யோட வேல்யூ கூட வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணணும். 3யோட வேல்யூ கூட வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணால் லாக் 3யோட வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இவ்வளோ வேல்யூ கிடையாது. 6.693 6.909 கிடைக்குது. ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா 10 டைம்ஸு. ஓகேவா. இதை 10 முன்னாடி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஓகேவா. இப்போ என்னென்னா 0.69/k 0.69 / k இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒரு டி ஆஃப். அப்போ 99.9% கம்ப்ளீட் ஆகுது. 10 டி ஆஃப் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின் சம்மில். ஓகேவா. ஸோ தேங்க்யூ. தமிழ் மீடியம் பார்க்கலாம். ஓகே. ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.